நாம் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பராக மொறு மொறுன்னு போண்டா ரெசிபி தான் செய்ய போகிறோம். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவுமே இந்த போண்டா பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா அளவுகளையும் அளந்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. போண்டா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான் இந்த அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு கோதுமை மாவும் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவும் 1/4 கப் அளவு அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். இந்த அளவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா சூடான எண்ணெயாக 1 கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டியை விட்டு கலந்துக்கோங்க, கை விட்டு கலந்துடாதீங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்காக 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்த்துல, குழந்தைங்க சாப்பிட்றதுனால 1.5 ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள், இந்த சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா அழுத்தி பசைஞ்சிக்கோங்க. நம்ம எண்ணெய், இந்த மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்திருக்கிறோம், அதனால நமக்கு போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரணும். அதனால் அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்துக்கோங்க. இது கலந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்ததுக்கப்புறம் இது கூட வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து போண்டா மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. ஆரம்பத்துலேயே அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து இலக்கமாயிடும், நிறையா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம போண்டா போடுவோம் இல்லையா, அந்த மாவு பதத்துக்கு நல்லா வந்து பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். எடுத்ததும் இந்த மாதிரி கீழே விழுகிற மாதிரி இருக்கணும், அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சாச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது போட்ட உடனே நீங்கள் திருப்பி விட்டுறாதீங்க. பாருங்கள், இது நல்லா மேல் எலும்பி வருது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு சூப்பராக போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். எனக்கு 25 போண்டா வந்துச்சு நம்ம எடுத்த மாவுக்கு. நான் ஒன்றை மட்டும் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக மேலே வந்து மொறுமொறுன்னு இருக்கும். இது கடலை மாவு போண்டா மாதிரியே தான் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறையா போட்டிருக்கோம், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க.